வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வால்யூ ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அழகான 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். எல்லாத்தோடைய வாழ்க்கையிலுமே ஒரு வீடு கட்டணுங்கிறது ஒரு பெரிய கனவு. இந்த வீடு உங்களோட கனவை நனவாக்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்குது. சொல்ல போனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, நீங்க ட்ரீம் பண்ண மாதிரி ஒரு வீடு தான் இன்னைக்கு விஷுவலா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு பத்தி சொல்றதுக்கு நிறைய ஹைலைட்ஸ் இருக்குங்க, அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி. 3.58 சென்ட் இடத்துல, அதாவது 3 சென்ட்டுக்கு கொஞ்சம் மேல 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளெக்ஸ் மாடல்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த வீட்டுக்கு ரொம்ப கிளாசிக்கான பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பால்கனி பாக்ஸ் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை இன்னும் ஹைலைட் பண்ற மாதிரி அழகான இங்கிலீஷ் கலர்ஸ் யூஸ் பண்ணி வால் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. வீட்டுடைய கேட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்க மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர் வர மாதிரி லேசர் கட் டிசைன்ல கொடுத்து அதுக்கு பவுடர் கோட் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. சவுத் ஃபேசிங் லேண்ட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல இந்த அழகான வீடு கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியா. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியா. உங்களுக்கே தெரியும், நல்ல லென்த்தியான ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா. லக்ஸரி கார் ஒன்னு பார்க் பண்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுடைய இன்னொரு ஹைலைட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் வால் ரொம்ப அழகான டெக்ஸ்சர் ஒர்க் வர மாதிரி பிரிக் டிசைன்ல கிரீம் அண்ட் பிரவுன் கலர் காம்பினேஷன்ல அழகான வால் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. அதுக்கு மேட்சா ஃப்ளோருக்கும் மேட் பினிஷ்ல ஹெவியான ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. போர்டிகோல டிசைனர் லேம்ப் ஹேங் பண்ணிருக்காங்க. போர்டிகோல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி சிட் அவுட் வருது, நல்ல லென்த்தியான சிட் அவுட். சிட் அவுட்க்கு கிரானைட் லே பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவுடைய அளவு 13:20. வீட்டுடைய ரைட் ஹேண்ட் சைட் செட் பேக் ஏரியா கொடுத்திருக்காங்க. வீட்டுடைய மெயின் டோர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழக்கு பார்த்து கொடுத்திருக்காங்க, டீ குட் மெயின் டோர். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிவிங் ஹால். லிவிங் ஹாலுடைய அளவு 17:16. ரொம்ப கிளாசிக்கா பியூட்டிஃபுல்லா இந்த லிவிங் ஹால்ல டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரிச்சான இன்டீரியர் ஒர்க் இந்த லிவிங் ஹால்ல பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுடைய அடுத்த ஹைலைட் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டைல் செலக்ஷன். ஒயிட் கலர், அதுக்கு கான்ட்ராஸ்டா சாக்லேட் பிரவுன்ல அழகா ஃப்ளோர் டைல் செலக்ட் பண்ணி லே பண்ணிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. இந்த டிவி யூனிட்ல நிறைய பேஸ் கேபினட்ஸ் இருக்கு. இது இல்லாம ஷோக் பீசஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. டிவி யூனிட்டுடைய அட்டாச்மெண்டா ஒரு செப்பரேட் பூஜா கேபினட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகான ஃபால் சீலிங் ஒர்க் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஹால்ல ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க வால்க்கு. அதுக்கு கான்ட்ராஸ்டா பிரவுன் கலர்ல இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுல இன்னொரு ஹைலைட் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட கவனிச்சு பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்டார்கேஸ் கீழ இருக்க ஏரியா கூட கவர்டா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்திருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நிறைய விண்டோஸ் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பெட்ரூம்.
கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம் ஹாலுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10க்கு 16ங்கிற அளவுல இருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக 2 பெரிய விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. ரூம் உடைய இம்மீடியட் ரைட் இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் வருது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வார்ட்ரோப். 4 டோர் வார்ட்ரோப் கொடுத்திருக்காங்க. 4 டோர் வார்ட்ரோப் வித் கம்ப்ளீட் லாஃப்ட் கவரேஜ் பண்ணிருக்காங்க. வார்ட்ரோப்லயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த ரூம்ல கொஞ்சம் யூனிக்கா அழகா டிசைனர் வுட் வர மாதிரி வார்ட்ரோப்ஸ் கொடுத்திருக்காங்க. டிசைனர் வுட் யூஸ் பண்ணி வார்ட்ரோப்ஸ் கொடுத்திருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப அழகா இருக்கு. எல்லா பெட்ரூம்லயுமே ஷோ பீசஸ் வச்சுக்கிறக்க ஒரு டெக்கரேட்டிவ் வால் ஹேங்கிங் ஐட்டம் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்க்க போறோம். இந்த பாத்ரூம் உடைய அளவு 5க்கு 6. வால்க்கு கிளாஸ் பினிஷ் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் லே பண்ணிருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ரூஃப் ஹைட்டுக்கு வால் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க பெட்ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது டைனிங் அண்ட் கிச்சன். டைனிங் ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைடு வருது. டைனிங் ஏரியாவுடைய வென்டிலேஷனுக்காக ஒரு 2 டோர் விண்டோ கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வீட்டுடைய செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு டோரும் இந்த டைனிங் ஏரியால கொடுத்திருக்காங்க. இந்த ரூம்க்கு ஆஷ் கலர்ல கிரானைட் பினிஷ் வர மாதிரி டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. டைனிங் ஏரியால ஒரு செப்பரேட் ஸ்டோரேஜ் யூனிட், அதாவது வால் யூனிட் கொடுத்திருக்காங்க. டைனிங் ஏரியால இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி கிச்சன் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவுடைய அளவு 10க்கு 10, கிச்சனுடைய அளவு 10க்கு 10. வெல் டிசைன்டு கிச்சன், மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணிருக்காங்க. யூ ஷேப்ல கிரானைட் யூஸ் பண்ணி கிச்சன் டேபிள் டாப் கொடுத்திருக்காங்க. பிராண்டட் சிம்னி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடுலர் கிச்சன் பேஸ் கேபினெட்ஸ். இந்த ரூம்ல என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பேஸ் கேபினெட்ஸும் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய ஷெல்ஃப் இருக்க மாதிரி டால் கேபினெட்ஸும் கொடுத்திருக்காங்க. கிச்சன்லயும் கம்ப்ளீட் லாஃப்ட் கவரேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம செட்பேக் ஏரியாவை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு டோர் டைனிங் ஏரியால இருந்து கொடுத்திருக்காங்க. வாஸ்துப்படி வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வாட்டர் சம்பும் போர்வெல்லும் கொடுத்திருக்காங்க. செட்பேக் ஏரியாவுக்கு டெரகோட்டா பெயிண்டிங் யூஸ் பண்ணி ஃப்ளோருக்கு பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியால ஒரு வாஷ் பேஷனும் ரொம்ப அழகான மிரரும் கொடுத்திருக்காங்க. மேனுவல் வாஷிங்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்திருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டுடைய அளவு 3க்கு 6. அவுட்டர் டாய்லெட்லயும் வால்க்கும் ஃப்ளோருக்கும் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் வாஸ்துப்படி வீட்டுடைய நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கம்ப்ளீட்டா வாஸ்து பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகா பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுமே டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால், டைனிங், கிச்சன், ஒரு பெட்ரூம் பார்த்தோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போறோம். ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ்க்கு மேட் ஃபினிஷ் கிரானைட் லே பண்ணி SS ஹேண்டில் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ் இருக்க சைட் வால்ல வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க.
ஸ்டெப்ஸ் ஏறணும்னா ஃபேமிலி லிவிங் ஹால் வருது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாபில இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி 2 பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. லாபில இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃபேமிலி லிவிங் ஹால் வருது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபேமிலி பிரைவேட் லிவிங் ஹால். இந்த ஃபேமிலி லிவிங் ஹால்லையும் ஒரு டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்கேஸ் சைட் வால் வந்து கிரே கலர்ல வால் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகா கேட்சியா கொடுத்திருக்காங்க. லிவிங் ஹால்ல டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ் ஹேங் பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் கலர் வால் பெயிண்டிங்க்கு கான்ட்ராஸ்டா பிரவுன் கலர்ல, அதாவது சாக்லேட் பிரவுன்ல இந்த வீட்ல ஃபர்னிஷிங் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பெட்ரூம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரூம். இது மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் உடைய அளவு 11க்கு 16. இந்த பெட்ரூம்லயும் 4 door wardrobe with attached dressing table unit கொடுத்திருக்காங்க. இந்த வீட்ல எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க், அதாவது வார்ட்ரோப்ஸ் எல்லாமே, மாடுலர் கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட்டா வுட்ல கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட் லாக் கவரேஜ் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் பார்க்க போறோம். இந்த பாத்ரூம் உடைய அளவு 4க்கு 11. நல்ல லென்த்தியான ஸ்பேஷியஸான பாத்ரூம். வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு 2 ஏரியாவா பிரிச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா 3D டிசைன் வர மாதிரி வால் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க பாருங்க. வாஷ் பேஷன், எல்லா இடத்துலயுமே வாஷ் பேஷன், ஒரு அழகான மிரர் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதாவது மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இது மாஸ்டர் பெட்ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூம். இது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் உடைய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இந்த பெட்ரூம் கூட அட்டாச்சா ஒரு பிரைவேட் பால்கனி கொடுத்திருக்காங்க. எல்லா பெட்ரூம்லயுமே ஷோ பீசஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹேங்கிங் வால் ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. கார்னர்ல இருக்கு. சென்ட்ரல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்க மாதிரி 2 சைடு வார்ட்ரோப்ஸ் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட் லாக் கவரேஜ் பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்ல வுட்டும் ஒரு டிசைனர் வுட் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா வார்ட்ரோப்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரூம்ல அடிஷனலா ஒரு ஒர்க்கிங் டெஸ்கும் கொடுத்திருக்காங்க. பெரிய விண்டோஸ், 2 விண்டோஸ் இந்த ரூமோட வென்டிலேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரைவேட் பால்கனி. இந்த பால்கனியோட அளவு 11க்கு 6. ரோட் ஃபேசிங் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. பாரபெட் வால்க்கு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி SS ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. காம்பாக்டான அழகான பால்கனி ஏரியா. அடுத்து இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் பார்க்க போறோம். அடுத்து இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் பார்க்க போறோம். இந்த பாத்ரூம் உடைய அளவு 5க்கு 6. எல்லா பாத்ரூம்லயுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் லே பண்ணிருக்காங்க. பிராண்டட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லா பாத்ரூம்லயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் டோர்ஸ் பாத்தீங்கன்னா PVC டோர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எல்லா பெட்ரூம்க்குமே ரெட் சால்ல கம்ப்ரஸ்ட் டோர் கொடுத்திருக்காங்க. அழகான டிசைன் வர மாதிரி எல்லா பெட்ரூம்க்குமே ஒரு அழகான டோர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லிவிங் ஹால் பார்த்தோம். அடுத்தது 2 பெட்ரூம் பார்த்தோம். இப்ப நம்ம செட் பேக் ஏரியா பார்க்க போறோம், அதாவது ஓபன் டெரஸ். இந்த ஓபன் டெரஸ் வீட்டுடைய பேக் சைடு அமைஞ்சிருக்கு. இது ஒரு கவர்டு ஓபன் டெரஸ். இது ஒரு கவர்டு யூட்டிலிட்டி ஏரியா. இந்த யூட்டிலிட்டி ஏரியாலயுமே ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. பாருங்க, ஈவினிங் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்டான பிளேஸ் இது. இங்க இருந்து ரூஃப்டாப் போறதுக்கான ஸ்டார்ஸ் கொடுத்திருக்காங்க.
இந்த வீட்டுடைய பட்ஜெட் 89 lakhs. வீடை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அழகான வீடு பத்தி உங்க சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.